Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் கூட அட்டகாசமான சைடு டிஷ். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்துர்க்கேன். அத வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து ஒரு பவுல்ல சேர்த்தறலாம். கூடவே ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமா மிளகு. கூடவே இத வந்து சேர்த்து பைண்ட் பண்றதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 3 டேபிள்ஸ்பூன் சோள மாவு. நீங்க மைதா மாவு சேர்க்க மாட்டீங்கன்னா வெறும் சோள மாவு மட்டும் அதிகமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். ஒருவேளை ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கு. இத வந்து நம்ம உடனேவும் பொரிக்கலாம் இல்ல 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடா இருக்கு, போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்ததும் இத எடுத்து வெளியே வச்சிருங்க. சிக்கன் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு panல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல சின்ன சின்னதா நறுக்குன 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, கூடவே சின்ன சின்னதா நறுக்குன 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு. இப்போ இதுல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். கூடவே குடை மிளகாய். இது வந்து 1 நிமிஷம் லைட்டா வதங்கினா போதும். இப்போ இதல நம்ம சாஸ்லாம் சேர்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ். உங்ககிட்ட வந்து டார்க் சோயா சாஸ் இருந்துச்சுனா கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. ஏனா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லைட் சோயா சாஸ்னா 1 டேபிள்ஸ்பூன் போதும். 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் தக்காளி சாஸ், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா வேணும் அப்படினா சாஸ் சேர்த்ததும் நம்ம சிக்கனை சேர்த்துட்டு mix பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செமி கிரேவியா வேணும் அப்படினா ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்தா கலங்காது, அதனால தான் கரைச்சிட்டு பண்றோம். இது ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்க, இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம வச்சிருக்க சிக்கனை உள்ள சேர்த்தறலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கடைசியா இதுல கொஞ்சம் மிளகு, அப்புறமா கொஞ்சமா உப்பு. நம்ம சேர்த்த எல்லா சாஸ்லயும் உப்பு இருக்கும். அதனால உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நறுக்குன வெங்காயத்தலை சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டடா! நம்மளோட சுட சுட சிக்கன் மஞ்சூரியன் சூப்பரா தயாராயாச்சு. நான் இன்னைக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸோட ஜாலியா சாப்பிட போறேன். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.